எம்எஸ்வி. இன்னைக்கு ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட. பேசிடுவோமா? அதாவது ஒரு நல்ல ஒரு உறவுகள் இடையே, அதாவது ஒரு கணவன் மனைவி, ஒரு காதலன் காதலி, ஒரு தோழி தோழி, தோழன் தோழி, இப்படி இருக்கலாம். இவங்களுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பழகக்கூடிய காலங்கள், நீங்கள் பேசக்கூடிய காலங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்ட காலங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும், இனிமேல் இருக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேத்துக்கு இடையே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசி சரி பண்ண வேண்டியது நீங்கள் 2 பேரை தவிர 3வது ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டால், சந்தோஷமான விஷயத்த நீங்கள் 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஏன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையவோ, இல்லை ஒரு சின்ன ஒரு பிரச்சனையவோ ஏன் 3வது மனுஷங்கள்ட்ட, அதாவது இந்த 3வது நபர் அப்படிங்கிறவங்க உங்களோட கூட பிறந்தவர்களாக இருந்தாலுமே அவங்க 3வது நபர் தான். உங்களோட அம்மா அப்பாவா இருந்தாலுமே அவங்க 3வது நபர் தான். உங்களோட க்ளோஸ், அதாவது இவங்க கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நட்புக்கு இடையில அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்ட், அந்த மாதிரிக்கு நான் சொல்ல வரேன். அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை நீங்கள் தானே பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க, பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இவங்க கோவப்பட்டால் என்ன பேசுவாங்க, இவங்க சந்தோஷமாக இருந்தால் என்ன பேசுவாங்க, அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போய் மனக்கசப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மட்டும் ஏன் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்தாலோ, ஒரு பிரச்சனை, சப்போஸ் ஒரு ஒரு நல்ல விஷயமே சொல்ல வந்தாலும் அதை கீழே இறக்கி இல்லை அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் மற்றவங்கள்ட்ட அந்த விஷயத்த கொண்டுட்டு போகிறீங்கன்றது எனக்கு புரியல. அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, நல்லவங்களும் இதில் இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒருத்தவங்க நல்ல அறிவுரையும் சொல்லலாம். சரிங்க, நான் சொல்கிறது சில பேர்த்த தான். இந்த 3வது நபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் 2 பேத்துக்கிடையில என்ன நடந்திருக்கும்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி, என்னமோ தான் தான் பெரிய மேதாவி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப ஊதி ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி 2 உறவுகளுக்கிடையே பெரிய பாலத்தை கொண்டு வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்னதான் பேசணும்னு நினச்சி ஒரு நேரத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் மனசே மாறி வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், ஐயோ அப்படியெல்லாம் என்னை சொல்லிட்டாளே, அப்படின்னு அப்படி சொன்னாங்களே, என் தங்கச்சி சொன்னாங்களே, என் அக்கா சொன்னாங்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களே, என் அம்மா சொன்னாங்களே, என் அப்பா சொன்னாங்களே, என் அண்ணன் சொன்னானே, என் தம்பி சொன்னானே, இப்படின்னு மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிற்குமே தவிர, இவங்க உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு இடையேயான புரிதல் என்ன இருந்தது அப்படிங்கிறது அப்போதைக்கு உங்கள் மரமண்டைக்கு புரியாது. அதனால் கூடிய மட்டிலும் என் அன்பான உறவுகளே, உங்கள் இருவருக்கிடையே ஆன எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இருவரே மட்டும் சமாளித்து பேசி தீர்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.